தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டுவர வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தீனதயாளனிடம் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் 5 பேரூராட்சிகளும் 2 ஊராட்சி ஒன்றியங்களும் 78க்கும் மேற்பட்ட ஊராட்சி 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்து வருகின்றன. இந்த சட்டமன்ற தொகுதியில் அரசு சார்ந்த தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி என 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிராமப்புறங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தினந்தோறும் பள்ளி கல்லூரிக்கு சென்று வருகின்றன. குறிப்பாக இந்த மாணவ மாணவிகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பு மற்றும் மேற்படிப்பிற்காக தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சென்னை, கோவை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு சென்று தொலைதூர கல்வியை பயின்றுதான் கல்லூரி படிப்பை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் இருக்கக்கூடிய இந்த தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் இதுநாள் வரை ஒரு அரசு சார்ந்த கலைக்கல்லூரி இல்லை என்பது மாணவர்களிடத்தில் பெரும் வேதனையாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசு இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே தமிழக முதல்வர் மாணவ மாணவிகளின் நலன் கருதி அவர்களது மேற்படிப்பிற்காக அரசு கலைக்கல்லூரி கட்ட வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன். என்னோட நேம் ரம்யா ராஜேஷ். நான் பாபநாசம் தாலுக்காலேருந்து பேசுகிறேன். நிறைய பெண் குழந்தைகள் வெளியில் போய் படிக்க இயலாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கிறோம், எங்களோட பாபநாசம் தாலுக்காவுக்கு ஒரு அரசு கல்லூரி நியமனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். அந்த பாபநாசம் தொகுதியில் வசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா இப்போ 10th படிச்சிட்ருக்கான். அடுத்த 2 வருஷத்தில் என் பையனை ஒன்று காலேஜ் சேர்க்கறதுக்கு ஒன்று தஞ்சாவூர் போகணும், இல்லாட்டி கும்பகோணம் போகணும். தமிழக அரசுகிட்ட வேண்டிக்கிறது பாபநாசம் தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும். அதுக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேணும். என் பேர் நந்தினி. நான் பாபநாசத்தில் தான் இருக்கிறேன். இந்த 6வதுலேருந்து 12வது வரைக்குமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி இங்கே தான் பாபநாசம் தாலுக்காவில் தான் நான் படித்தேன். கொண்டு மேற்படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலைனால ரொம்ப தூரம் போக வேண்டியதுனால நிறைய பேர் படிக்க முடியாமே போயிடுறாங்க. அதனால் கவர்மெண்ட் காலேஜ் பாபநாசம் தாலுக்காவுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்குரிய இந்த வட்டம். இங்கு படிக்கின்ற மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்க வேண்டும் சொன்னால் கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை உணர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் குறிப்பாக பாபநாசத்திலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டுமாய் இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் விவசாய மக்கள் சார்பாகவும் இங்குள்ள படிக்கின்ற மாணவ மாணவிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். என்னோட பேர் ஜெயமணி. உடனடியாக ஒரு கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். பாபநாசத்துக்கு ஒரு அரசு கல்லூரி கட்டி கொடுத்தா மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கும் ஒரு எளிதாக மேற்கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசு விரைவில் எங்கள் பாபநாசம் தாலுக்காவுக்கு ஒரு அரசு கல்லூரி கட்டித்தரணும்.